நேதாஜி அவர்கள் முன்னாடி பத்துவார். நான் பல நாடுகளின் நீதிமன்றங்களில், பன்னாட்டு நீதிமன்றங்களில் வழக்குகளை நடத்தியிருக்கின்றோம். அந்த வழக்குகளெல்லாம் அந்த நீதிமன்றங்களுக்கு மேலாக இன்றைய தினம் அருமையான ஒரு வாய்ப்பை, உண்மையான மெய்ஞானத்தை அறிவுடைய சான்றோர்களும் சுவாமிஜிகளையும் உரைகளையும் கேட்கின்ற போது இதைவிட ஒன்றுமில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் சகோதரிகள், அம்மாமார்கள், தங்கைகள், சிறுவரும் அர்ப்பணித்திருக்கின்ற மன்றத்திலே நீதி அரசர்களுக்கு மட்டுமல்ல வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பிரிவாக, பயிற்சியாக அவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்திலையும் இந்திய ஜுடிஷியல் கவுன்சிலையும் வலியுறுத்துவேன். அதன் மூலமாக அந்த பயிற்சியை பெற்றவர்கள் மட்டுமே, அது எந்த மொழியாக வேண்டாலும் இருக்க வேண்டும், எந்த மதமாக வேண்டாலும் இருக்க வேண்டும், மெய்ஞானத்தை அறிந்தவர்கள் மட்டுமே நீதியரசராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவிலே நீதியை காப்பாற்ற முடியும் என்பதனை நான் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கும் உலக கோர்ட்டுக்கும் சென்று கொண்டு இந்தியாவுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியிலையும் இதை அறிவுறுத்தி இதை வழக்காக பதிவு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்திலே நமது சான்றோர்களும் சாமிகளும் இருப்பார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாய்ப்பை நல்கிய வெற்றிக்கணி சுவாமிகளுக்கும் சான்றோர்களுக்கும் நேதாஜி அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். வணக்கம், நன்றி.